இறைமகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோ அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம்
கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 24 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருக்கின்றவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் அல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளை, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார்,
அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பெற்றும் கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா எண்கிழமையிலே மனக்கவலையோடு குளிமிருக்கிற நேரத்திலே இந்த வாசகம் நமக்கு தருகின்ற செய்தி, இயேசுவின் உயிர்ப்பு மனக்கவலையை, கலக்கத்தை அகற்றும் அருமருந்து என்பதே. எம்மாவு நோக்கி சென்ற சீடர்கள் இருவரும் மிகுந்த கவலையோடு நடந்து செல்கிறார்கள். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நாசரேத் இயேசு இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று அனைவரும், குறிப்பாக இந்த சீடர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் என தங்களின் கவலை, கலக்கம், ஏமாற்றம், விரக்தி அனைத்துமே இயேசுவிடமே பகிர்ந்து கொண்டு நடக்கிறார்கள். இயேசுவோ மறைநூலை அவர்களுக்கு விளக்குகிறார். அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அவர்களது கண்கள் திறக்கப்பட அவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்கின்றனர். உடனே அவர்களின் கவலை, கலக்கம், குழப்பம் அனைத்தும் மறைகின்றன. அந்நேரமே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து தங்களது அனுபவத்தை அனைத்து சீடர்களோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள். உயிர்த்த இயேசு நமது கவலைகளை களைந்து நமது பாதையை திருப்பி விடுகிறார். எதை கண்டும் அஞ்சி அகன்று சென்றோமோ அதை நோக்கியே திரும்பிச் செல்ல ஆற்றலும் துணிவும் தருகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் உயிர்த்த இயேசுவை சந்திக்க வேண்டியதுதான். இன்றைக்கு திருச்சபையானது தூய ஜார்ஜியாரின் விழாவை கொண்டாடுகிறது. தூய ஜார்ஜியார் வாழ்ந்த 4ஆம் நூற்றாண்டிலே லிபியா என்ற நகரிலே மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நரபலி கொடுக்கிற மந்திரவாதி ஒருவர் இருந்தாராம். ஒரு நாள் ஜார்ஜியார் அந்நகர் வழியாக சென்றபோது மந்திரவாதி அந்நாட்டு இளவரசியை பிடித்து வைத்துக் கொண்டு அவளை நரபலி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். இதை பார்த்த ஜார்ஜியார் அவனோடு போர் தொடுத்து அவனை வீழ்த்தினார். பின்னர் அவர் இளவரசியை அவளுடைய தோளில் போட்டிருந்த துணியால் மந்திரவாதியை கட்டி வழி எங்கும் இழுத்து வர சொல்லி அவனை தண்டிக்க சொன்னாராம். அதன்படியே இளவரசி செய்தாள். இறுதியில் அந்த கொடிய மந்திரவாதி மறுவழியிலேயே இறந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் ஜார்ஜியார் அந்த இளவரசியிடம், கடவுள் உன்னை அற்புதமாக காப்பாற்றியிருக்கிறார், ஆகையால் அவரை பற்றிய மெய்மறையை உன்னுடைய நாடு முழுவதும் பரப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றாராம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வு. இப்படி பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டு. இவர் கற்றுத்தருகிற பாடம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையாலே சான்று பகர வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறுவார், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்கின்றவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். தூய ஜார்ஜியார் ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த இயேசுவை எல்லாருக்கும் முன்பாக, அதுவும் தன்னை கொல்ல நினைத்த கொடி அரசனுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தார். அவரிடமிருந்து விசுவாசம், கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் நம்மிடம் இருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிற போது கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்கிறோம். அவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கிறோம். ஆனால் துன்பங்கள், கலக்கங்கள், அச்சுறுத்தல்கள் என்று ஏதாவது வந்தால் பின்வாங்கிக் கொள்கிறோமே. ஆனால் தூய ஜார்ஜியார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை துணிவோடு அறிக்கையிட்டதற்கு முன்னோடி அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வால், வார்த்தையால் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. சாவை வென்று உயிர்த்த மாட்சி மிகுந்த ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்களது கவலையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் போக்கி நீர் மட்டுமே அருளுகின்ற மகிழ்ச்சியை, ஆற்றலை, துணிவை உமது தூய ஆவியினால் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும்
அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம்.
கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால், வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.